அருள்மிகு லட்சுமணன் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடம் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறும். அந்த தீமிதி திருவிழா முன்னிட்டு அம்மன் காப்பு நிகழ்வு நடைபெற்றது. இப்போது பூஜைகள் செய்யப்படுகின்றன, புனித நீர் தெளிக்கப்படுகிறது. அனைத்து மக்களுக்கும், இந்த பகுதிவாழ் மக்களுக்கு அனைவருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும். எல்லாம் அல்ல அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் அவர்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் காப்பு கொடியேற்றல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலம் கிடைக்கும் என்பது நிச்சயம். காண கிடைக்காத காட்சியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலம் கிடைக்கும். அகிலாண்ட கோடி திரிபுர சுந்தரி பிரம்ம நாயகியாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமணன் ஆலயத்தில், சென்னை பெரம்பூர் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமணன் ஆலயத்தில் கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. புனித நீர் ஊற்றப்படுகிறது. எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு லட்சுமணன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் காப்பு நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் கொடியாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகின்றன. கொடிமரத்திற்கு கலச நீர் ஊற்றப்படுகின்றது. புனித நீர் கலச நீர் ஊற்றப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொடிமரத்தை புதுப்பிப்பது போன்று இது ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுகின்றது. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இன்னும் சற்று நேரத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்டு கொடியேற்றப்பட இருக்கின்றது. கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகின்றது. இது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஆலயத்தில் சென்னை பெரம்பூர் பகுதியில் மாதவரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு லட்சுமணன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் காப்பு கொடியேற்றல் நிகழ்ச்சி புனித நீர் ஊற்றப்பட்டு கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அபிஷேக நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொடிமரத்துக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அபிஷேக ஆராதனை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த நிகழ்வு ஒரு அரிதொரு காட்சியாக இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் காப்பு நிகழ்ச்சி கொடியேற்றல் நிகழ்ச்சி ஆகிய சிறப்பான நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் சென்னை பகுதி வாழ் மக்களுக்கு வேண்டியோருக்கு வேண்டிய வரமும் அனைத்து வரங்களும் கொடுத்து அனைவரும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய லட்சுமணன் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். புனித நீர் தெளிக்கப்படுகின்றது. பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் புனித நீர் தெளிப்பதற்காக அந்த நீரை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அந்த கண்கொள்ளா காட்சியாக நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 3வது வாரமான வெள்ளிக்கிழமை அன்று இன்று அம்மன் காப்பு நிகழ்ச்சி கொடியேற்றல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொடிமரத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றப்பட இருக்கின்றன. அந்த கொடிமரம் நிறுத்தி கொடியேறும் நிகழ்ச்சியை காண்பதற்காக பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வு அறிவுதொரு நிகழ்வாக இங்கே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலம் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும்
எல்லா வளமும் நலம் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆலயத்தில் இன்றைய தினம் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மனின் காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கொடியேற்றல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்படும் காட்சி நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆலயத்தில் நாம் இன்று காண்பது அம்மன் காப்பு நிகழ்ச்சி, கொடியேற்றும் நிகழ்ச்சி. கொடியேற்றும் நிகழ்ச்சியில் இப்பொழுது கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு வெகு விமர்சையாக சிறப்பான முறையில் ஆகம விதிப்படி அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில் ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு லட்சுமணன் ஆலயத்தில் அருள்மிகு லட்சுமணன் அனைத்து பெரம்பூர் வாழ் பகுதி மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆலயத்தில் ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் 3வது வாரமான வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் காப்பு நிகழ்ச்சி சிறப்பான முறை நடைபெற்று அதைத் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்ச்சி, கொடிமரத்திற்கு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கொடியேறும் நிகழ்ச்சி முன்னிட்டு கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அலங்காரத்தை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். ஆன்மீக வெளிச்சம் என்னும்
யூடியூப் சேனலில் இதை நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து பக்தர்களுக்கும் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மணன் அவர்கள் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் சென்னை பெரம்பூரில் லக்ஷ்மி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் அம்மன் காப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு கொடியாற்றல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லா ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு லட்சுமணன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் வார ஆடி வெள்ளியான இன்று அம்மனுக்கு காப்பு நிகழ்ச்சி அம்மனின் கிரகம் உள்ளே எடுத்து வரப்பட்டு அம்மனிடம் வைக்கப்பட்டு பின் கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த கொடிமரத்துக்கு பூஜை செய்யப்படும் காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனை முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பானதொரு நிகழ்வாக ஆடி வெள்ளி 3ஆம் வாரமாக இன்று அம்மனின் காப்பு கொடியேற்றல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் இதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இப்பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மன் ஆகிய விளங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு லட்சுமணன் அவர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். கேட்பவருக்கு கேட்க வரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கஷ்டங்களை போக்கி துன்பங்களை போக்கி இன்ப நிலையை அடைவதற்கான வழிவகையை செய்து கொண்டிருக்கிறார் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன். இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் நெகிழ்ச்சியுடனும் தரிசனம் செய்து கொண்டு செல்கின்றனர். இன்றைய தினம் நடைபெறுவது அம்மனின் காப்பு நிகழ்ச்சி, கொடியேற்றல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அலங்கார நிகழ்ச்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு லட்சுமணன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் வெள்ளியான இன்று அம்மன் காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.